நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு வந்து வண்டி எக்காரத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு நாட்டோட பங்கு சந்தை வந்து எக்காரத்தை கொண்டும் இதே நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு எதிராகவே நம்மளுக்கு வந்து நம்மளோட வெல்த்தை வந்து அழிச்சிடும். ஸோ பிகினர் ட்ரேடர்ஸ் புதுசாக ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா அவங்க என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்? அதாவது பிகினர்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிற மாதிரி நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரியில் வரணும். ஸோ கேஷ் மார்க்கெட்டில் வரணும். கேஷ் மார்க்கெட்னா அதாவது அது வந்து ஒரு அசட் மாதிரி வாங்கணும் பங்குகளை. ஸோ இந்த பங்குகள் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து அசட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு வந்து ஒன்லி நிஃப்டி 50, அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற பங்குகள் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இதில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐன்னு ஒரு இண்டிகேட்டர் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எப்பப்போல்லாம் ஆர்எஸ்ஐ 30 கீழே வருதோ அப்போ மட்டும் அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிக்கோங்க. இப்போது இது இன்னும் நான் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியே நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது நிஃப்டி வந்து எப்படி பை பண்ணலாம், நிஃப்டி இடிஎஃப்னு சொல்லுவாங்க, இல்லை நிஃப்டி பீஸ், அதை வந்து பை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அந்த நிஃப்டி பீஸில் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதோ, இப்போ சப்போஸ் வந்து 20,000 ட்ரேட் ஆகுதா, நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து ஒரு பாகம் அதாவது 200 இருந்தால் நம்ம வந்து ஒரு நிஃப்டி பீஸ் வந்து பை பண்ணிக்கலாம். அப்போ இது மாதிரி வந்து நம்ம பை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ எப்போப்பெல்லாம் நிஃப்டி ஏன்னா நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ எக்காரத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு நாட்டோட பங்கு சந்தை வந்து எக்காரத்தை கொண்டும் அது ஜீரோவுக்கு வராது. ஏன் ஜீரோவுக்கு வராதுன்னா இந்த நிஃப்டி 50யோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனியை வந்து இந்த பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனியை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரும். அப்போது ஏதோ ஒரு கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த நியூட்ரலைஸ் ஆகும், ரிஸ்க் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இடிஎஃப்ல நிஃப்டி யாரெல்லாம் வந்து பை பண்ணாங்களோ, அதாவது நான் வந்து சொல்கிறது ஒரு ரொம்ப பின்னாடி கூட இல்லை, இப்போ அந்த 2019-20 இந்த கொரோனா டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் அவங்க பணம் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போது அந்த நிஃப்டி இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். இதுதான் பிகினர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங் டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஜிங் டூல்னால் அதாவது அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படி அதை இப்போ அந்த ரிஸ்க் வந்து இருக்குன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குன்னா அந்த ஸ்டாக்குக்கு அகைன்ஸ்ட் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு இன்கம் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து பஃபர் ஆகும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு ஸ்டாக்கு எல்லாத்துலேயுமே பூந்து விளாட்லாம். அப்போ தான் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். எடுத்தோடனே இந்த யங்ஸ்டர்ஸ் இல்லை பிகினர்ஸ் என்ன பண்ணால் அது எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. இதுதான் பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பர்ட் டூல் அது. ஸோ அது வந்து எப்படின்னா சொல்கிறேன்னா ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கத்தியை வச்சு ஒரு டாக்டர் உயிர் கொடுக்குறாரு, ஒரு டாக்டர் வந்து ஒரு திருட வந்து உயிர் எடுக்கிறான் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சாதகமான விளைவுகளை வந்து உண்டாகும். இதே நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு எதிராகவே நம்மளுக்கு வந்து நம்மளோட வெல்த்தை வந்து அழிச்சிடும். ஸோ அதுதான் வந்து அது எது இருந்தாலும் அதை வந்து கற்றுக்கிட்டு முறையாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக அதில் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்.